இங்கே பாருங்கள், என் பையன் வந்து ஃபுட்பால் விளாண்டுட்ருக்கான். வீராவோட ஃபுட்பால் விளாண்டுட்ருக்கான். சூப்பராக உதச்சி நல்லா விளாடுது. நான் வந்து பால் கறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். மணி வந்து சாயங்காலம் 5 மணி ஆகுது. 5 மணிக்கு தான் பால் கறப்பேன். மாட்டை வந்து வயலில் ஓட்டிகிட்டு வந்து அதுக்கு மூட்டம்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்கிறேன். ஏன்னா சாயங்காலம் ரொம்ப கடிக்குது. ஏன்னா பால் கறக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இதோட கஷ்டம் தெரியும். மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற பேருக்கெல்லாம் தெரியாது. சில பேருக்கு அந்த பாலை வந்து காய்ச்சி இப்படி சுயமாக காப்பி போட்டு டேஸ்ட்டாக அப்படியே குடிக்கிறதோடு முடிஞ்சு போய்ட்டு, நாங்கள் வந்து இந்த மாடு வச்சுருக்கவங்க பாலை கறந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அந்த பாலை கறந்து குடித்தோன்னே அதுக்கப்புறம் இதோட கஷ்டப்பட்டது மறந்து பறந்து போயிடும். அந்த மாதிரிக்கே ஆனாலும் இந்த பால் கறக்கும்போது கடிக்குது பாருங்கள். ஐயோ, தாங்கவே முடியாதுங்க. அந்த கடி கடிக்குது. நம்மளாலே நம்மளை கடிச்சிச்சுன்னா சுளீர்னு அப்படியே உயிர் போகுது. அந்த மாதிரி கடிக்குது. அப்போ அதுக்கு எப்படி இருக்கும்? அது வலி தாங்க முடியாமல் தான் உதைக்கிது. இதெல்லாம் வந்து உதச்சிச்சின்னா அவ்வளோதான், மேலே பாலெல்லாம் சிந்தி ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் மோரகரையெல்லாம் புட்டு புடுமோன்னு அது வேற பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இப்படி கறக்கிறேன். ஸ்டூலு வேறு சரியில்லை, ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே தான் இருக்குது. என்னைக்கு மல்லாக்கா உருட்டிக்கிட்டு உழுவ போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் இந்த பிள்ளைங்கள வேற கூப்பிட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு, செத்த வாங்கப்பா வாங்கப்பா இப்படியெல்லாம் பால் கறக்கிறதுக்கு. எங்கள் அம்மா அப்படி தான் எங்களை கூப்பிடும். நான் வந்து எங்கள் அம்மா ஒரு துணியை வச்சுக்கிட்டு இப்படி தட்டி விட்றி, இப்படி பண்ணுறி அப்படி பண்ணுறீங்கோ. அந்த மாதிரி இந்த பிள்ளைங்கள பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு தான் பண்ணுவேன். ஆனால் பிள்ளைங்க எதுவும் தட்டியெல்லாம் கொடுக்காது. ஏன்னா மகாலட்சுமி குழந்தைங்கள பார்த்தா முட்டை வருவா. என் பையன் முட்டை கற்றுக் கொடுத்துட்டான். அதனால் பிள்ளைங்க வந்து நின்னாலே முட்டும். பாக்கி மற்ற பேரெல்லாம் முட்டாது. சும்மா கம்பை வச்சுட்டு நிற்பான். ஏன்னா மாடு வந்து கண்ணுக்குட்டியை வேற நக்கி வேற தொப்புள் கொடி அறுத்துவிட்டா, அதை வேற அந்த இடத்தையே தாங்க வப்பனான்னு அங்கேயே தான் நக்குது. அது நாக்கா ரம்பா மாதிரி பிளேடு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு நக்குன்னா அப்படியே தோலே உரிச்சிக்கிட்டு போயிடும் போலுக்கு. அந்த மாதிரி மகாலட்சுமி அது கண்ணுக்குட்டி வயிற்றையே நக்கி புண்ணாக்கிடுதோன்னு கம்பை வச்சுக்கிட்டு என் பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். என் பொண்ணு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். பிள்ளைங்க கொஞ்சம் உதவி பண்ணுறதுனால தான் ஏதோ பால் கறக்கிறதுக்கு இதாக இருக்குது. இந்த புகை வந்து மூச்சே விட முடியலங்க. கஷ்டமாக தான் இருக்குது. புகை வந்து கெடுதல் தான். ஆனாலும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் போட்டால் அது கொஞ்சம் நிற்கும். அதனால தான் வந்து புகை போட்டுக்கிட்டு கறக்கிறது. இல்லைன்னா ஃபேன் போட்டுக்குவோம். ஃபேனும் வந்து டேபிள் ஃபேன் ரிப்பராக இருக்குது. அதனால தான் சரின்னு புகை போட்டேன். இப்போ வந்து தென்னை மட்டையில் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்படி மட்டையை வச்சு இப்படி விசிறி விட்டா அப்படியே அடித்து விட்டா அந்த பறந்து போய்டுன்னு. அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. இனிமேல் மூட்டம் போட வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் பால் கறக்கும்போது ரொம்ப கஷ்டந்தாங்க. ஆனாலும் இதெல்லாம் கஷ்டத்தை பார்த்தா இதெல்லாம் முடியுமா? இது பாருங்கள், என் பையன்தான் வந்து பால் கொண்டுட்டு போய் கொடுப்பான். ஒரு 3 வீட்டுக்கு கொடுப்போம். எங்களுக்கு பால் வியாபாரம்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகுது. ஓகே, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த காப்பி பாலெல்லாம் குடிக்கும்போது கஷ்டம்லாம் மறந்து போயிடுது. டேஸ்டியாக இருக்குது.